டேங்கர் தூக்குறது. இப்போ கார் வரும், அடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிறப்ப பீஸ் பீஸாக ஆகணும்னா அந்த அந்த வெயிட்டேஜ் பண்ணுற அளவுக்கு உள்ள ரெஃபரன்ஸோடு தான் பண்ணணும். அந்த அந்த கன்னி வெடியெல்லாம் ஆக்சுவலி ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணோம். கன்னுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி அது மாதிரி பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணோம். புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக. கன்னி வெடியில் நம்ம பெருசாக ஒன்றும், ஏன்னா மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமா, யாருமே எல்லாம் புதுசா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம். கன்னுன்னா நிறைய கன்று பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம புதுசாக கொடுக்கணுங்கிற தேவை இருந்தது. இப்போ கன்னி வெடியில் இது கன்னி வெடின்னு சொன்னாலே சின்னது பெருசு அப்படி தான் இருக்கும். அதில் ஒன்றும் பெருசாக நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணணும்னு யோசிக்கல. ஏன்னா அது கன்னி வெடியாக தெரியணும். ஸோ அதில் எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் டேங்கருக்கு பண்ணுற அளவில் மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருந்தோம். அதுவும் செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது லாஸ்ட்டில் ரொம்ப நல்லா அதை வச்சு தான் முடிச்சாரு. ஆமாம், பயங்கரமா கிளைமேக்ஸே அதுதான் அப்படின்னும் போது நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்தது. படம் பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு சார். லைக் படம் ரிலீஸ் அப்போ சில கொஞ்சம் டிலே ஆச்சு இல்லை அந்த ப்ராசஸ். அப்போ க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சார் பேசுனீங்க? ஏன்னா எல்லாருமே வருத்தத்தோடு இருந்திருப்பாங்க. டேரக்டர் சாருமே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, வெயிட் பண்ண கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிலே உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு? கண்டிப்பாக வருத்தமாக இருந்தது. எப்படி இருந்தேன்னா, ஆனால் இன்னொரு பெரிய நம்பிக்கை, எல்லாருடைய உழைப்பும் உண்மையாக ரொம்ப ஹானஸ்டியாக இருந்தது. அந்த உழைப்பு ரொம்ப உண்மையாக உழைச்சி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கான இது கிடைக்கும், பலன் கிடைக்கும், கண்டிப்பாக அது வெளியில் வருங்கிற பெரிய நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன தடங்கள் வந்து கொஞ்சம் வருத்தம் தான் எல்லாருக்குமே.